வணக்கம் நண்பர்களே. தண்ணீரே வராத பகுதி, தண்ணீரே இல்லை பூமியில் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லியிருந்த இடத்துல இன்றைக்கி அதை எப்படி போர்வெல் அமைச்சு நாங்கள் எப்படி அந்த தண்ணியை வரவழைச்சோம் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன கதைகள் தான் இது. எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி தான். ஒரு போர்வெல் அமைக்கும் போது எனக்கு இவ்வளோ தண்ணி வரணும் அவ்வளோ தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பார்க்கக்கூடிய ஆட்கள்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்கள வச்சு பார்க்கக்குள்ள அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அவங்கள தான் கூப்பிட்டு காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல சுத்தமாக தண்ணீரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க இந்த தேங்காய் கம்பு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இரண்டாவதாக அவங்க இந்த சயின்டிஃபிக் மெத்தடுன்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த லேண்டில் அவங்களும் சர்வே பண்ணிவிட்டு இந்த பூமியில் எங்கேயுமே தண்ணீர் கிடையாது, எல்லாமே ஒரு 300 மீட்ரு 350 மீட்ரு கீழே தான் இருக்குது, மேல் மட்டத்தில் தண்ணீர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. கடைசியாக நம்மகிட்ட இந்த பாயிண்ட்டு சொல்லியே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு பக்கமாக இருக்கும். இன்றைக்கி தான் அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. இதில் சர்வீஸ் ஒன்று எடுத்தாகணும், போர்வெல் அமைச்சாகணும். இப்போ அவங்க எல்லாருமே இதில் தண்ணி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னாங்க. ஆனால் நாங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல தண்ணி இருக்குது அப்படிங்கிறத உறுதியாக சொன்னோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அனுபவம், நம்ம அந்த ஏரியாவில் சுற்றி எல்லா இடங்கள்லையும் போர்வெல் அமைச்சிட்டு வரோம். அதில் எத்தனை அடியில் தண்ணீர் வரும், அந்த மட்டங்கள் எப்படி இருக்கும், அதில் உள்ள பாறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும். அதனால் நம்ம ரேண்டமாக ஒரு இடத்த சூஸ் பண்ணி கொடுங்க, எந்த இடத்துலனாலும் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க வண்டி பாதை, அதாவது வண்டி உள்ள நாளைக்கு சைட்டுக்குள்ளே ஒரு மரங்களை வச்சாலும் எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாத மாதிரி ஒரு இடத்த பார்த்து நீங்களே செட் பண்ணி ஓட்டுங்க அப்படின்ட்டாங்க. அதனால் நம்ம அந்த கேட்லேருந்து உள்ளே என்ட்ராகி உள்ளே வரக்கூடிய பகுதியில் அந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் நம்ம அந்த பாயிண்ட்டை செஞ்சோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு 40 அடியிலேயே நல்ல தண்ணீர் வரக்கூடிய இடம் இந்த ஏரியா. இந்த இடங்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அதுக்கு பக்கமாக சமீபமான இடங்கள்லாம் நம்ம பாயிண்ட் ஓட்டலை கொஞ்சம் தொலைவு தள்ளி தான் நம்ம ஓட்டியிருக்கோம். அப்போ 40 அடியிலேயே இந்த ஏரியா தண்ணி ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி அதை 40 அடியில் தண்ணி பெரிய அளவுலலாம் வரல. ஆனால் கொஞ்சம் ஆழங்கள் போகும்போது ஒரு 80 அடி மட்டும் போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு 1-1.5 இன்ச்சு அளவுக்கு தண்ணீர் வந்தது. அதே மாதிரி கொஞ்சம் அடுத்தடுத்த மட்டங்கள் பெருக இந்த போர்வெல் நல்ல சப்ளை, கிட்டத்தட்ட ஒரு 5 HP மோட்ரு தாராளமாக போடக்கூடிய அளவுக்கு நல்ல சப்ளை. இது அழகாக நாங்கள் ஃபஸ்ட்டே கேசிங் வைக்கலை, ஏன்னா போல்டர்ஸ் இந்த தண்ணி வரக்கூடிய மட்டத்தில் வரக்கூடிய ஏரியா, அதனால் 10 இன்ச்சு வச்சு லாக் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக பைப் இறக்கி கொடுத்து அழகாக நம்ம ஒரு 220 அடி ஓட்டி இந்த போர்வெல் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இதிலிருந்து தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு போர்வெல் அமைக்கிறோம்னா அந்த இடத்துல அதோட தன்மை தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாங்கிறது தான்.